Hello guys, welcome to B2A series. இது வந்து day 19. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராமிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது ஜென்ரலாக நம்ம எப்படி பார்க்கலான்னா, இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க, நாளைக்கு நீங்கள் வந்து காலேஜுக்கு வருவியா, கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணுவோமா, அவன் ரிப்ளை பண்ணதுக்கு. ஸோ அவன் ரிப்ளை பண்ண உடனே ஆமாண்டா நானும் நாளைக்கு காலேஜுக்கு வருவேன் ஒன்று அவன் அப்படியாவும் சொல்லலாம், இல்லைடா நாளைக்கு நான் வரமாட்டேன் அப்படி அவன் சொல்லலாம். அதை தான் இங்கே வந்து ஜாவாஸ்கிரிப்டில் ப்ராமிஸ் சொல்லிட்டு பண்ணோம். பேசிக்காக அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ராமிஸ் கற்றுக்குனா அந்த ப்ராமிஸை வச்சு ஒரு ஏபி கால் வந்து கொஞ்சம் ஈஸியாக நம்ம பண்ணலாம். போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு XML ரிக்வெஸ்ட்டை மேக் பண்ணி அதில் வந்து URL லோட் பண்ணி அதுக்கப்புறம் ஆன்லோட் ஃபங்க்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் எரர் ஹேண்டிலிங்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சென்ட் பண்ணுவோம். அது மிஞ்சி போனால் வந்து ஒரு 9 லைனாக, இது நம்ம 3 லைனில் பண்ணி முடிக்கலாம். அதை பற்றிலாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ராமிஸ்னால் என்ன தெளிவாக நம்ம கற்றுக்கலாம். ப்ராமிஸை பற்றி நம்ம கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா அதை பற்றிலாம் பண்ணலாம். நம்ம இங்கே பாருங்கள், ப்ராமிஸ்னால் நீங்கள் வந்து கேட்கும் போது பெண்டிங் ஸ்டேட்லேயே இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு என்ன சொல்லுவான், ஓகேடா வருவான்னு சொல்லிட்டு வருவான். அதுக்கான பேர் என்னென்னா ஃபுல்ஃபில் சொல்லுவாங்க. இல்லைடா நான் வரமாட்டேன்னு சொன்னால் அதுக்கு பேர் வந்து ரிஜெக்ட் சொல்லுவாங்க. இந்த 2 ஸ்டேட்டில் ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டில் வருவான். ஸோ அந்த வந்ததுக்கப்புறம் திருப்பி அந்த ப்ராமிஸ்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம தென் ஒரு கேட்சை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம், ஓகே இவன் ஓகே சொன்னானா இல்லை நோ சொன்னானா சொல்லிட்டு. இது எல்லாமே வந்து ஏசிங்க்ரனைஸ் ஆப்ரேஷனில் நடக்கும். ஸோ நமக்கு எந்த கவலையும் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் எப்படி யூஸ் பண்ணலான்னா வந்து நியூ ப்ராமிஸ் சொல்லிட்டு யூஸ் பண்ணலாம், இல்லை ப்ராமிஸ் சொல்லிட்டு யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராமிஸில் வந்து 3 ஸ்டேட்னா இருக்குது. அது என்னென்னா பெண்டிங், ஃபுல்ஃபில், ரிஜெக்ட். பெண்டிங்னா இனிஷியல் ஸ்டேட் வந்து நம்ம பண்ணுறோம், அது வந்து எஸ்ஸும் ஆகலாம் இல்லை நோ கூட ஆகலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபுல்ஃபில்டு மீனிங் என்ன பண்ணோம், இந்த கம்ப்ளீட்டாக நம்ம பண்ணி முடிச்சிட்டோம், இதுக்கு மேலே எந்த எரரும் இல்லை, அதாவது நம்ம ஓகே சொல்லிட்டான், நமக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் ஸ்டேட் மாதிரி கொடுத்துட்டான். இல்லைனா அதுவும் நமக்கு போகலன்னா வந்து ரிஜெக்ட் ஸ்டேட்டில் போய் சேர்ந்துடும். ஓகே அவன் வரமாட்டான், நம்ம அப்படியே சோகமாக ஆகிடுவோம். இப்போ நம்ம வந்து அதை எப்படி கோட் பண்ணலாம் பார்க்கலாம். இந்த கோடு ஃபுல்லாக காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நான் இங்கே என்ன பண்ணேன்னா வந்து ஸ்கிரிப்டாக யூஸ் பண்ணி நான் அந்த ஃபைலை லிங்க் மட்டும் தான் பண்ணேன், அவ்வளோதான். அந்த கோடை நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணலாம். இங்கே வந்து F12 வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து லெட் A = நம்ம 2 மாதிரி இங்கே செட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம நியூ டாட் ப்ராமிஸில் சொல்லிட்டு ஒன்று ரிசால்வு இல்லைனா ரிஜெக்ட். இது நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா என்ன பண்ணலான்னா இங்கே ரைட் கிளிக் பண்ணி கோ டு டைப் டெஃபினேஷன் இருக்கும். இங்கே போனீங்கன்னா அந்த ப்ராமிஸ் வந்து எப்படிலாம் அவங்க மேக் பண்ணிக்கிறாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த கால் பேக் இனிஷியேட்டு இந்த மாதிரிலாம் அவங்க செட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து VS கோடில் காமிப்பாங்க, இந்த மாதிரிலாம் கோடு இருக்குது சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து ஏற்கனவே ப்ரீ கோட் பண்ணி வச்சுட்டாங்க நமக்காக. ஸோ நம்ம அவ்வளோவா நம்ம கஷ்டப்பட தேவையில்லை. இப்போது இதில் வந்து இதுதான் வந்து ஃபுல்ஃபில்லு, இது வந்து ரிஜெக்ட். ஓகேவா, அதுக்கு இன்னொரு நேம் சொல்லலாம், ஒன்று ரிசால்வ் இல்லைனா ரிஜெக்ட். ஸோ இப்போ நான் இது சும்மா கன்சோலாக மட்டும் எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், ஆப்ஜெக்ட் மாதிரி இருக்கும். இங்கே ஃபுல்ஃபில்டான இருக்கா, ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டான். ஓகே அவன் நாளைக்கு வரான்னு சொல்லிட்டு. இப்போ நான் இங்கே வந்து ஃபால்ஸ் மாற்றினா பாருங்கள், இங்கே வந்து ரிஜெக்ட் ஸ்டேட் இருக்கா, அவன் வந்து ஓகே நமக்கு வரல சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டான். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ப்ராமிஸ் ஸ்டேட்டில் இருக்குது. நமக்கு அந்த கண்டென்ட் மட்டும்தான் தேவை, அதாவது இந்த ரிசல்ட் மட்டும்தான் தேவை. இதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா சொல்லிட்டு .then.catch. .then வந்து எப்போவுமே சக்ஸஸான ஸ்டேட்னா அது பார்க்கும். கேட்ச் வந்து எரர் ஸ்டேட் வந்து பார்க்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஓகே வந்து லைன் நம்பர் 19லேருந்து வருது, லைன் நம்பர் வந்து 18லேருந்து வருது. அது பார்த்தா சக்ஸஸ்க்கான ஸ்டேட்லேருந்து வருது. இப்போ நான் இங்கே ஃபால்ஸ் கொடுத்தேன்னா அந்த எரரை பாருங்கள். இப்போ வந்து எரர் சொல்லிட்டு வருதா, லைன் நம்பர் 19லேருந்து எரர் சொல்லிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ராமிஸை மேக் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம .then.catch வச்சு நம்ம பார்க்கலாம். இப்போது இதிலே நம்ம வந்து மல்டிபிள் ப்ராமிஸ் நம்ம பண்ணலாம். அதனால் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இதை முதல்ல அன்கமெண்ட் பண்ணிடலாம். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே வந்து மல்டிபிள் ப்ராமிஸ் சொல்லிட்டு நான் மேக் பண்ணுறேன். நான் இது 2ஆகவே நான் செட் பண்ணிக்கிறேன். நான் இந்த மாதிரி செட் பண்ணிட்டேன்னா இதுவும் வந்து ஒரு ப்ராமிஸ் ஸ்டேட்டு, TK சொல்லிட்டு ஒரு இது ப்ராமிஸ் ஸ்டேட்டு. அதுக்கப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் 3யும் சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் ஸ்டேட். இதுவும் வந்து ஒரு ப்ராமிஸ் ஸ்டேட். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை.
ஐ மீன் இது ஃபுல்லாக ப்ராமிஸு. இப்போது மல்டிபிள் ப்ராமிஸ் இருக்குன்னா அது வந்து என்ன பண்ணலான்னா ப்ராமிஸ் டாட் ஆல் சொல்லிட்டு நம்ம தரலாம். அதுக்குள்ளே லிஸ்ட் ஆஃப் ப்ராமிஸ் மாதிரி தரலாம். இதோ பாருங்கள், கோட் வந்து ரீயூஸபிளுக்காக அழகாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா எக்கச்சக்கமாக நம்ம இந்த மாதிரி .then.catch போடுறது பண்ணலாம். எல்லாத்தையும் தூக்கி ஒரேக்குள்ளே போட்டு நம்ம கன்ஸ்லாக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே சக்ஸஸ் ஸ்டேட். இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் ப்ராமிஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? இப்போது நம்ம வந்து ஒரு சிம்பிளான வேயில் நம்ம ஏபிஐ கால் பண்ணலாம். அது என்ன வேணா இப்போது ஃபெட்சை வச்சு நம்ம அழகாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஃபெட்சு .then.catch அவ்வளோதான். நம்ம அது எப்படி ஜாவாஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணலான்னா வந்து ஃபெட்சு சொல்லிட்டு யூஸ் பண்ணலாம். அதான் அந்த கீவேர்ட். அதில் வந்து 2 ஜெனரிக் டெஃபினிஷனாக இருக்குது. என்னென்னா ஒன்று ரிக்வெஸ்ட், ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட். முதல்ல நம்ம இந்த கோடு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணலாம். இப்போது நேற்று நம்ம யூஸ் பண்ண அதே URL தான். இப்போ நான் ஃபெட்சை நான் கன்ஸ்லாக் பண்ணுறேன். அது பாருங்கள், இதில் வந்து ரெஸ்பான்ஸ் சொல்லிட்டு வந்திருக்கு. இந்த ப்ராமிஸ் டாட் ஸ்டேட்டில் நம்ம கால் பண்ணது வந்திருக்கு இங்கே. ஸோ குட். இப்போ அது எப்படி பார்க்கணுன்னா சொன்னேன்னா .then வச்சு நம்ம பார்க்கணும். ஆக்சுவலி இந்த லைனை தூக்கினேன், இப்போதைக்கு தேவையில்லை. இப்போது இந்த ரெஸ்பான்ஸ் நம்ம கேட்டு .then வச்சு நம்ம கன்சோலாக் பண்ணுறோம். நோட் பண்ணுங்கள், கன்சோலாக் தான் பண்ணுறோம். அதில் எல்லா டைப்பும் வந்திருக்கு. ஓகே, ரீடைரக்ட் ஃபால்ஸு, ஸ்டேட்டஸ் வந்து 200, ஸ்டேட்டஸ் டெக்ஸ்ட்டு வந்து எதுவுமே அவங்க தரல. அதுக்கப்புறம் இங்கே பாடி சொல்லிட்டு இருக்கா. நமக்கு பாடி தானே இம்பார்ட்டன்ட்டு முக்கியமாக. ஸோ அது எப்படி பார்க்கலான்னா வந்து ஜேசான் சொல்லிட்டு ஒரு மெத்தட் என்ன இருக்குது. அதுவும் வந்து ப்ராமிஸ் மாதிரி தான் வேலை செய்யும். இதோ பார்த்தேன், இங்கே பாருங்கள், ப்ராமிஸ் சொல்லிட்டு இருக்கா. அதே சொல்லிட்டு 250 கண்ட்ரி கோடு வந்து காமிச்சிது. ஓகே, இதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. ஸோ இது நம்ம பார்க்கணும். ஒரு மெத்தட் என்ன இருக்குது, நான் சொல்கிறேன் எப்படின்னு. இதுதான் அதுக்கான மெத்தட். சேம் தான். இதோ பாருங்கள், ஆக்சுவலி அது இந்த லைனை அன்கமெண்ட் பண்ணிடுறேன். இந்த லைன் பாருங்கள், இங்கே ஃபெட்சான இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்டார்ட் இந்த ஃபுல்லாக ஜேசானில் போட்டு அதுக்கப்புறமா அந்த வர டேட்டாவை நம்ம .then வச்சு நம்ம கேட்ச் பண்ணி பண்ணுறோம். இது எவ்வளோ தலைவலியாக இருக்குது. மேலே இருக்கவே பார்க்கலாம். மேலே என்ன பண்ணலான்னா இங்கே போட்டது நம்ம கன்சோலாக் பண்ணது பதிலாக நம்ம இங்கே வந்து ரிட்டன் கீவேர்ட் யூஸ் பண்ணால் ரிட்டன், ஓகே, ப்ராக்கெட், இதை நம்ம ரிட்டன் பண்ணால் .then கீழே போட்டு நம்ம கேட்ச் பண்ணி கன்ஸ்லாக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி தான் வந்துச்சா நமக்கு ஆன்சர். இங்கே நான் என்ன பண்ணேன்னா இது நான் கன்ஸ்லாக் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இங்கே நான் என்ன நடக்குதுன்னா நான் தென்குள்ளேயே ஒரு தென்னை ஓப்பன் பண்ணி நான் பார்க்குறேன். ஆனால் இங்கே வந்து ரிசல்ட்டை நான் ரிட்டர்ன் பண்ணி திருப்பி நான் அது தென்குள்ளே போட்டு நான் அதை கன்ஸ்லாக் பண்ணி பார்க்குறேன். இது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும். போக போக உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ நீங்கள் கோட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இது. ஏன்னா நான் இங்கே பாருங்கள், இங்கே வந்து நான் குட் வே சொல்லிட்டு நான் இங்கே கொடுத்துறேன். நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணணும். இப்படியும் நம்ம யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. இப்போது இதுலேயும் நம்ம எக்கச்சக்கமாக கால் பண்ணால் அது வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இது நம்ம கால் பேக் எல்லாம் நம்ம சொன்னோம்ல, அதுக்குள்ளே அதே மாதிரி உள்ளே போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா .then இங்கே போட்டுட்டு அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணால் அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணி திருப்பி அந்த தென்னுக்கே கொடுக்கும். ஸோ நம்ம ஈஸியாக கன்ஸ்லாக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இங்கே நோட் பண்ணி பாருங்கள், நான் இங்கே ஃபெட்சில் நான் அது போஸ்ட்டு சொல்லலை, கெட்டு கூட நான் சொல்ல. ஸோ அது டேரெக்டாக அந்த யூஆர்எல்க்கு ஏற்ற மாதிரி போயிடுது. இதுதான் ஃபெட்சில் இருக்கான ஒரு பெஸ்ட்டு அட்வான்டேஜ். அதே மாதிரி இப்போ நம்ம கால் நம்ம பண்ணோமா, ஃபெட்ச் காலு, இப்போ நம்ம காலை நம்ம வந்து அபார்ட் பண்ணோம். நான் அது தப்பான இது லிங்க்குக்கு நான் ப்ரெஸ் பண்ண சொல்லிட்டு அதை நம்ம அபார்ட் பண்ணலாம். என்னென்னா இங்கே வந்து அபார்ட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒரு இது இருக்குது ஜாவாஸ்கிரிப்டில். அது என்னென்னா நியூ அபார்ட் கண்ட்ரோலர் சொல்லிட்டு அதில் control.signal நம்ம கால் பண்ணி அதை நம்ம அபார்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இப்போது பாருங்கள், நான் இங்கே வந்து இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு பேராமீட்டர் சிக்னல் நான் போட்டு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த லைனை அன்கமெண்ட் பண்ணுறேன். திருப்பியும் கவனமாக பாருங்கள். இப்போ நான் வந்து ஸ்டார்டிங்கில் தரல சிக்னல். இப்போ ஃபெட்ச் வந்து அழகாக கால் பண்ணி கேட்டுச்சு டேட்டா. இப்போது
இப்போ நான் வந்து கில் பண்ணணும், அது போகிறதுக்கு காட்டி நான் கில் பண்ணேன்னா அதுக்கு நான் இந்த மாதிரி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் யூசர் அபார்ட்டட் த ரிக்வெஸ்ட் சொல்லிட்டு இந்த மாதிரி காமிக்கும். கில் பண்ணணும்னா அந்த ஃபெச் காலை கில் பண்ணோன்னா இதுதான் வந்து பெஸ்ட்டான வே. அபார்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கில் பண்ணலாம். இதுவே நம்ம இதில் பண்ணோன்னா hxr.on abort சொல்லிட்டு நம்ம கொடுப்போம். இதில் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுதான் வந்து XML ரிக்வெஸ்ட்டுக்கும் ஃபெச்சுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம படித்ததை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாமா? இப்போ என்ன ப்ராமிஸும் ஃபெச்சும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ரெண்டுத்தையும் சேர்த்து. இதை முதல்ல காப்பி பண்ணிப்போம் ஃபுல்லாக. இப்போ நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ராமிஸ் இருக்கா, ப்ராமிஸில் வந்து ஒன்று ரிசால்வ் ரிஜெக்ட். அதில் நான் உள்ளே என்ன பண்ணேன்னா ஒரு ஏபி கால் ரிக்வெஸ்ட் மாதிரி பண்ணுறேன். அது என்னென்னா சேம் தான். அதுக்கப்புறம் ஃபெச்சை வச்சு நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதில் .then.catch யூஸ் பண்ணி ஒன்ஸ் அது .thenக்கு வந்தால் ஓகே நமக்கு வந்து ரிசால்வ் பண்ணி அந்த ஜேசன் டேட்டா கொடுக்கும். இல்லைனா கேட்சில் போய் நமக்கு இந்த எரர் மாதிரி காமிக்கும். ஓகே, இப்போ நம்ம இது கன்சோல் இப்போ நம்ம கீழே இருக்க லைனை வந்து அன்கமெண்ட் பண்ணலாம். அன்கமெண்ட் பண்ணால் டேட்டா கிடைக்குது. ஸோ நமக்கு தேவையான டேட்டா கிடைக்குது. எங்கே நான் இப்போ இங்கே வந்து நெட்வொர்க் ஆஃப் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியணுன்னா இது இங்கே போயிடும். கேனாட் ரீச் த சைட் சொல்லிட்டு. ஆக்சுவலி வெயிட் பண்ணுங்கள், இந்த நெட்வொர்க் டேப்லேயே தான் பிரச்சனை. இப்போ பாருங்கள், ஃபெயில் டு ஃபெச் சொல்லிட்டு எரர் சொல்லிட்டு காமிக்குது. ஏன்னா நம்ம நெட்வொர்க் ஆஃப் பண்ணி வச்சுட்டோம். இதான் வந்து நம்ம ஃபெச்சும் ப்ராமிஸும் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணலாம். இதோட நெக்ஸ்ட் வெர்ஷன் என்ன இருக்குது, அது பேர் என்னென்னா async wait சொல்லுவாங்க. அதுவும் நம்ம பார்க்கலாம் அப்கமிங் வீடியோஸில். ஸோ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். குட் பை.